எதனால கிராமத்துக்கு போறேன்னு சொல்றா? இல்லங்கய்யா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன நடந்ததுன்னு தெரியுமா? உணர்வு இல்லாத நிலையில இந்த வீட்டோட மொட்டை மாடியில திண்ட விளிம்புல நான் நின்னுட்டு இருந்தேன். அப்படி நிக்கும் போது எனக்கு சுய உணர்வு வந்துடுச்சு. அப்ப என் நிலைமைய நினைச்சு பாருங்க. அந்த அதிர்ச்சியிலேயே கூட நான் கீழே விழுந்திருப்பேன். அந்த மாசாணி அம்மாவோட அருளால பொழைச்சுக்கிட்டேன். எனக்கே தெரியாம நானா எப்படி அங்க போயிருக்க முடியும்? அது எப்படி சுயநினைவே இல்லாம நீயா அங்க போயிருக்க முடியும்? அதான் எனக்கும் தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இதோ இவளும் அவளோட சுய உணர்வு இல்லாம தானா கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு சாக முயற்சி பண்ணிருக்கா. கௌரி, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. ஏய், இவ சொல்றது நிஜமா? ஆமாத்த. இல்ல, எனக்கு என்னவோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி புகுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களை பொறுத்த வரைக்கும் மாயா ஒரு கெட்ட சக்தி தான். உங்களை அழிக்க வந்தவதான அவ. நல்லா இருந்த வீணா சித்தி இப்போ தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் எங்களை அறியாமலேயே தற்கொலை முயற்சி பண்ணிருக்கோம். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல. நிஜமாவே தற்கொலை பண்ணிக்குவோமோன்னு பயமா இருக்கு. அதான் கிராமத்துக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இதோ இவ என்ன விட மாட்டேங்கிறா. கௌரி, நம்ம மாசாணி அம்மா புள்ளைங்க, நமக்கு எதுவும் ஆகாம அவ பாத்துக்குவா. அதோட காவல் தெய்வம் கனக துருக்கியோட அருளும் நமக்கு இருக்கு. நாம தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணோம் தான். ஆனா அப்படி எதுவுமே நடக்கலையே. ஏன்னா அந்த ஆபத்துல இருந்து ஆத்தாதான் நம்மள காப்பாத்திருக்கா. நீ ஏன் அதை நம்ப மாட்டேங்கிற?